அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவு எதுக்காக போடுறேன்னா, நேபாளுக்காக தாங்க. சைனா வியட்நாம்லாம் பார்த்து கண் கலங்கிட்டு இருந்தேன். எல்லாத்தையும் விட நேபாள் ரொம்ப கொடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. நம்ம சென்னையில் 1000லேருந்து 2500 கன அடி வரைக்கும் நீர் திறந்ததுக்கே செல்ல பிராணிகள், வளர்ப்பு பிராணிகள், நம்ம உடைமைகள், உறவுகள், நிறைய உயிர்கள் இழந்தோம். அங்கே இன்னும் 55 லட்சம் கன அடி நீர் திறக்கணுமா. அங்கே இருக்கிற மக்களின் நிலைமை நினச்சா ரொம்ப பயமாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது, எனக்கு கவலையாக இருக்குது, என் கண் கலங்க வைக்குது. எனக்கு என்ன பயம்னா, தனுஷ்கோடிக்கு ஆன நிலைமை நேபாளுக்கு வந்துடுமோ அப்படின்ற ஒரு பயம். சுற்றுலா வந்த அத்தனை பேரும், சாமி தரிசனம் வந்த அனைத்து மக்களும், நம்ம நாட்டு மக்களும் சாமி தரிசனத்துக்காகவும் சுற்றி பார்க்க போன அத்தனை பேரும் சரி, நலமுடன் அனைவரும் அவரவர் நாட்டுகளுக்கு திரும்ப என்னுடைய பிரார்த்தனையை முன்வைக்கிறேன், என்னுடைய வேண்டுதலை முன்வைக்கிறேன். தேவாலயத்தில் நேபாள் நாட்டு பேரை சொல்லி பிரார்த்தனை பண்ணுங்க, கோவிலில் நேபாள் நாட்டு பேரை சொல்லி அர்ச்சனை பண்ணுங்க, வேண்டுதல் வைங்க. மசூதியில் நேபாளுக்காக ஓதுங்க. நேபாளுக்காக அனைத்து மக்களும் குடும்பத்துடன் சேர்ந்து கூட்டு பிரார்த்தனை பண்ணுங்க. தேவாலயத்தில் கூட்டு பிரார்த்தனை பண்ணுங்க, நேபாளுக்காகவும் நேபாளின் மக்களுக்காகவும். இப்போதைக்கு நம்மளால் செய்யக்கூடிய உதவி பிரார்த்தனைகள் மட்டும்தான். எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. நேபாளை நினச்சா எப்படிங்க தாங்குவாங்க? உயிர்கள், உடைமைகள், இறந்த உறவுகள் அத்தனையும் இழந்து தவிக்கும் மக்கள். நம்ம உறவு நம்மளுக்குன்னு இருக்கா இல்லையான்னு தெரியாமல் தவிக்கக்கூடிய மக்கள் அத்தனை பேரும் மீண்டு வரணும். அந்த நாடு திரும்பவும் குடும்பமாக, உறவுகளாக, மகிழ்ச்சியாக, சந்தோஷமாக இருக்கணும். இப்போதைக்கு நம்மளால் செய்ய முடிஞ்சது பிரார்த்தனை தான். கண்ணீர் பிரார்த்தனைக்கு ரொம்ப வலிமை அதிகம். எல்லாரும் பிரார்த்தனை செய்யுங்க, அத்தனை பேரும் வணங்குங்க. அந்த நாடு மீண்டு வரட்டும். அந்த நாட்டுக்கு சென்ற அத்தனை மக்களும் மீண்டு அவரவர் நாட்டுக்கு திரும்பட்டும். எல்லாருக்கும் இந்த பிரார்த்தனையை முன்வைத்து முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.